ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. இன்னைக்கு நம்ம 11வது பார்ட் பார்க்க போகிறோம். அப்பா அம்மாவும் சாராவை அவங்களோட சொந்த கிராமத்துக்கு தான் கூட்டு வந்திருப்பாங்க. காலைல எழுந்ததுமே வெளில உள்ள வியூவை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. ரொம்ப அழகாக இருக்கும். வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லான்னு அம்மா கூப்பிடுவாங்க. இல்லைம்மா நான் இப்போதைக்கு வரல, அப்புறமா வரேன்னு சொல்லுவா. ஹியோனோட நாகம் தான் வந்துட்டு இருக்கோம். சோகமா அவரை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. ஹியோன் சோகமா சாராவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. சாராவோட அப்பா கால் பண்ணி ஹியோன்கிட்ட பேசியிருப்பாங்க. நான் சாராவை என்னோட சொந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு நீ சாராவை கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அதிகபட்சம் 1 வாரத்துக்கு சாராவை நீ கான்டாக்ட் பண்ணாத, அப்பதான் சாராவால அமைதியாக முடியும். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதோட என் பொண்ணோட முதல் காதல் நீதான்னு சொல்லுரு. சரி அங்கிள், நான் மிஸ்டேக் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் எப்பவும் நான் இதே மாதிரி மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லுரு. சரிப்பா, நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பா காலை கட் பண்ணிடுவாங்க. எனக்கு சாரா கூட இருந்த எல்லா மெமரிஸும் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இப்ப சாரா கூட பேச முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு நிசம் கேட்பான். ஒரு எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா என்னன்றது தெரியல. சாரா என்ன கான்டாக்ட் பண்ணல நிசாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமான்ட்டு கேட்பா. என்ன கேட்க போற? சரி கேளுன்னு சொல்லுவான். நிசாம், உனக்கு என்ன சாப்பாடு சாப்பிட பிடிக்கும்னு கேட்பா. உனக்கு என்னாச்சு திடீர்னு எதுக்காக என்னோட ஃபேவரட் சாப்பாடை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்டா. எனக்கு இப்போ புதுசாக ஒரு ஹாபி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன ட்ரிங்க் பண்ண பிடிக்கும்ன்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. இவ உண்மையை சொல்கிறாளா இல்லை பொய் சொல்கிறாளான்றது எனக்கு சுத்தமாகவே தெரியலன்னு நிசாம் சொல்லுவான். உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏதாவது போர் அடிக்குதான்னு சஃப்ரல் கேட்டா. கொஞ்சமாக போர் அடிக்குதுன்னு சொல்லுவா. போர் அடிக்குதா? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடோட பேரையும் சொல்லிட்டு இப்போ உன்னோட டர்ன், நீ சொல்லுன்னு சாஃப்ரல் கிட்ட கேட்பான். சாஃப்ரல் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ட்ரிங்க் குடிக்க ரொம்ப பிடிக்கும்னு கேட்பா. 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்கோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் அப்படியான கேஷுவலா கேட்டுட்டு இருப்பா. சோ ஹியோனுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் படம் பார்க்க போகலாமான்னு கேட்பாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாரு. அப்படின்னு உங்களுக்கு பெருசா வேலை இருக்க போது பசங்களோட பேப்பரை தானே திருத்த போறீங்க, அதை நீங்க அப்புறமா கூட பாத்துக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இல்ல நான் பேப்பர் திருத்துற வேலை எல்லாம் பார்க்கல, நான் இஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. இன்னமும் நீங்க எதுக்காக அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, அதான் சாரான்னு சொல்ல வருவாங்க. நான் இஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறது எனக்காக, மற்றவங்களுக்காக கிடையாது. நீங்க என் கூட வேலை பார்க்குறவங்க. அதோட நான் எது பண்ணாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, என்ன டேனியல்னு கூப்பிடுங்க. இதுக்கப்புறம் நான் ஹியோன் கிடையாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. ரொம்ப பிடிவாத கருத்தரமா இருக்காருன்னு சொல்லி சோ எப்போதும் போல கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. சாரா ஹியோன் கொடுத்த நோரிக்கவே பார்த்துக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு அவர் கொடுக்கும்போது வாழ்க்கை மொத்தமும் நீ என் கூட இருப்பியான்னு கேட்டதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, எப்பவும் என்கிட்ட நீங்க பொய் சொல்லக்கூடாது, எப்பவுமே நீங்க என்கிட்ட ஹானஸ்டா இருக்கணும்னு சொல்லுவா. அப்ப நான் கேட்டதுக்கு ஓகே சொல்றியான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவா. ஹியோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப யோசிச்சு பார்த்துட்டு பேக்ல உள்ள நோரிக்காவை எடுத்து அவளோட போனோட கேஸ்ல போடுவா. ஹியோன் சாராவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. சாரா உங்க கிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேட்பாரு. நான் சாரா கிட்ட பேசினப்ப எப்ப நீ ஊருக்கு வருவேன்னு கேட்டேன், எனக்கு தெரியலன்னு அவ சொன்னான்னு நாரா சொல்லிட்டு இருப்பா. எதனால நாங்க 2 பேரும் சேர்றது சரியா இருக்காதுன்னு சாரா யோசிக்கிறான்ற பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. இல்ல சார், அதை பத்தி நாங்க எதுவும் பேசல. அதோட காலேஜோட ஃபைனல் டே முடியறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவ நல்லா தான் இருந்தா. ஆனா மேடம் சோவ அவங்க கூட பார்த்ததுல இருந்து தான் அவளோட ஆட்டிடியூட் மாறிடுச்சுன்னு சொல்லுவா. ஒருவேளை சாரா ஜெலஸ்ல இருந்திருக்கலாம். அதோட மேடம் சோ உங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்து அவளுக்கு கோவம் அதிகமாகி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரே நாள்லயே எங்களுக்கு 2 எக்ஸாம் இருந்துச்சு, அதனால கூட அவ ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கலான்னு நிசாம் சொல்லுவான். ஓகே சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அமைதியா வெயிட் பண்ணுங்க. கடவுள்கிட்ட சாரா அவளோட மைண்டை மாத்திக்கணும் வேண்டிக்கோங்க. சாரா கிட்ட இதை பத்தி நீங்க தெளிவா டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவான். சார் பாத்தீங்களா, திரும்பவும் இவங்க 2 பேரும் உங்களை சார்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் என்ன பண்றது, இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க யாரும் இவரை சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு நாரா சொல்லுவா. என்னது சார்னு கூப்பிடக்கூடாதா? அப்பனா நம்ம ஸ்வீட்னு கூப்பிடலாமா, ரொம்ப ஸ்வீட்னு சொல்லாமான்னு 2 பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு குட்டி பாப்பா வந்து ஹாய் நிசாம், ஒருத்தவங்க உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி சாப்பாடும் ட்ரிங்கையும் கொடுப்பா. யாரை கொடுக்க சொன்னாங்களா, யாருமான்னு கேட்பா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. எப்பல இருந்து நம்மளோட காலேஜுக்கு சின்ன பிள்ளைங்கலாம் வர ஆரம்பிச்சாங்க. அதோட எனக்கு பிடிச்ச சாப்பாடும் ட்ரிங்க்கும் இருக்குன்னு சொல்லி நாராவிய பார்த்துட்டு இருப்பானுங்க. எதுக்காக நீங்க 2 பேரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. இது எல்லாத்தையும் நீ தானே அனுப்பிட்டு இருக்கேன்னு கேட்பான். இல்ல நான் ஒன்னும் அனுப்பிவிடலன்னு சொல்லுவா. உள்ள ஒரு கார்டு இருக்கும், அதை படிச்சு பாப்பா. என்னோட கிஃப்டை நீ ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பை வின்னின்னு போட்டிருக்கோம். வின்னி தாண்டா எனக்கு அனுப்பிட்டு இருக்கா. எப்ப நான் வின்னியை மீட் பண்ண போறேன்னு தெரியல, அவளை மீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னோட வீட்டுக்கு அவரோட சிஸ்டர் வந்திருப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. நீ வரன்றதை ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்பாரு. நான் உன்னை மிஸ் பண்ணேன், அதனாலதான் வந்தேன். சாரா எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. நான் சாராவை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாரு. எதனால ப்ராப்ளம் ஆச்சுன்னு அவளோட அப்பாவுக்கு தெரியலையான்னு கேட்பாங்க. தெரியலன்னு சொல்லுவாரு. ரிலேஷன்ஷிப் எனக்கு சுத்தமா சூட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மிஸ்டேக் நான் தான் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெளிவா தெரியுது, ஆனா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றது தெரியலன்னு சொல்லுவாரு. இருந்தாலும் உன்கிட்ட எதுக்கு சாரா முன்னாடியே சொல்லன்னு கேட்பாங்க.
உனக்கு எவ்வளோ நாள் லீவ் இருக்குன்னு கேட்பாரு. 1 வாரம் தான் லீவ் இருக்கு, இந்த மாசம் நீயே வருவன்ட்டு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுவாங்க. மன்னிச்சிரே, என்னால வர முடியலன்னு சொல்லுவாரு. சரி ஓகே, எனக்கு பசிக்குது, வா சாப்பிட போகலான்னு கூப்பிடுவாங்க. சாராவும் அப்பாவும் வெளில வந்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் நான் சின்ன பிள்ளையில சுத்திட்டு இருப்பேன். கிட்டார் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, ராக் சாங் கூட பாடுவேன். அப்போ நான் மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தனித்தனி வழியில் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டோன்னு சொல்லுவாரு. அப்பா, உங்க கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இப்போ க்ளோஸாக இருக்கீங்களா, இல்லை காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸோட க்ளோஸாக இருக்கீங்களான்னு கேட்பா. என் கூட காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸோட தான் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லுவாரு. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு நாள் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எதிர்பாராத விதமாக மீட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ஹாய் சொல்லுவீங்களான்னு கேட்பா. கண்டிப்பாக நான் பேசுவேன். சாரா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, பசங்களுக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கை மொத்தமும் கூடவே இருக்கும். ஒருவேளை எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை நாங்கள் சரி பண்ணிப்போம். நம்ம ஸ்மார்ட் இல்லையா? சாரா, நீ டேனியலை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. சரி வா போகலான்னு கூப்பிடுவாங்க. வழியில் அப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கரெக்டாக மதிய டீ குடிக்கிற நேரத்துக்கு வந்திருக்க, நீ ரொம்ப லக்கின்னு ஃப்ரெண்டு சொல்லுவாரு. ஏன், நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், மதிய டீ குடிக்கிறதுக்காக வரலன்னு அப்பா சொல்லுவாங்க. நீ ஊரை விட்டு போனதுக்கப்புறம் எப்பயோ ஒரு முறை தான் ஊருக்கு வர, உன்னை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி டீயை குடின்னு சொல்லுவாரு. சாரா, உன்னோட ஃபோனில் எதையோ போட்டிருக்கே, இது என்னன்னு கேட்பாங்க. கொரியன் ட்ரெடிஷ்னல் பொருள்னு சொல்லவும், எங்கே நீ வாங்கினேன்னு கேட்பாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லவும், ஓ உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? நீ சொல்கிறத கேட்கும்போது என்னோட இறந்து போன ஹஸ்பண்டோட ஞாபகம் தான் எனக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்னாச்சு, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லுவா. பரவாயில்ல சாரா, நீ கேட்டதெல்லாம் எந்த ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவர் இறந்துட்டாரு. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவர் இறந்த அன்னைக்கு காலையில் கூட எங்கள் 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடந்துச்சு. மற்ற நாள்லாம் நாங்கள் 2 பேரும் சண்டை போடும்போது என்னை எதிர்த்து அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அன்னைக்கு சண்டை போடும்போது அவர் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் கூட இருக்கும்போது கூட நான் அவர் கூட சண்டை போட்டேனேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பா. ஆமாம், அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு மொத்தமாக போனதுக்கப்புறம் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போதே நாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே சாரா, உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நடுவில் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹியோனோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கோம். அவர் கூட இருந்தால் எல்லா மெமரிஸையும் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருப்பா. ஏற்கனவே அவங்க சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொன்னதையே யோசிச்சுட்டு இருப்பா. அம்மா வந்து கூப்பிடுவாங்க. சாரா, உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. சாரா அழுதுகிட்டே தான் பதில் சொல்லுவா. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டெல்லாம் கொரியன் ட்ராமா பார்த்துக்கிட்டு இருந்தா, அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லுவா. சாரா, உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையான்னு தொட்டு பார்த்துட்டு, உனக்கு ஃபீவர் வந்திருக்கு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே பேச ட்ரை பண்ணுவா. ஆனாலும் முடியாது. இல்லைம்மா, எனக்கு எதுவும் ஆகலை, நான் ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் நேரத்துல சரியாயிடும்னு சொல்லுவா. நீ ஷியராக சொல்றியான்னு அம்மா கேட்பாங்க. ஆமாம்மா, நான் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தூங்க போயிடுவா. அம்மாவுக்கு சாராவை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. சிஸ்டர் ஹியோனை பக்கத்தை வருவாங்க. உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லை, உன்னோட உடம்பு என்ன இப்படி சுட்டுக்கிட்டு இருக்கு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு எதுவும் ஆகலை, நல்லா இருக்கேன், மெடிசின் சாப்பிட்டா சரியாயிடும், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவாரு. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்காக பொரியல் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. சாரா நேரில் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தோணும். உனக்கு என்னாச்சு, எப்படி உனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு கேட்பா. சாரா, நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லுவாரு. நானும் தான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லுவா. தூக்க கலக்கத்திலே சாரான்னு புலம்பிட்டு இருப்பாரு. சிஸ்டருக்கு இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஹியோனோட போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹியோனை பக்கத்தை வந்துருவாங்க. ஹியோனோட சிஸ்டரை பார்த்ததும், நீங்க டேசல் தானேன்னு கேட்பாங்க. ஆமா, உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எவ்வளவு நாளா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சஃபுல் கேட்பான். நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு புரியல, இங்கிலீஷ்ல பேசுறீங்களான்னு கேட்பாங்க. விடுங்க, நாங்க ஒன்றும் முக்கியமானது எதுவும் பேச போறது இல்லைன்னு நிசாம் எப்போதும் போல மலாயில காமெடியா பேசிட்டு இருப்பான். டெசல் இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாம பார்த்துட்டு இருப்பா. மன்னிச்சிருங்க, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ நாளா அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இங்கிலீஷ்ல நாரா கேட்பா. இன்னைக்கு காலையில தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லவும், கிளினிக்கு போகலையான்றத கிளினிக் நோ கோ அப்படின்னு கேட்பான். நிசாமுக்கு தான் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாதே, எப்போதும் போல காமெடியா தான் இப்பவும் பேசிட்டு இருப்பான். நான் கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் சாராவை ரொம்ப மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். தூக்க கலக்கத்துல கூட அவளோட பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் ஹியோனோட போன் எடுத்து நான் உங்களுக்கு கால் பண்ண. சாராவோட சொந்த ஊர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்படி அவளை கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்பாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா எங்களுக்கு தெரியாது, ஆனா அங்கிள்கிட்ட கேட்கலான்னு நாரா சொல்லுவா. சாராவோட அப்பா ஹியோன் கிட்ட சாராவுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கேட்டோன்னா தப்பா நினைக்க மாட்டாரான்னு கேட்பாங்க. கண்டிப்பா அவங்க கோவப்பட மாட்டாங்க, ஏன்னா அங்கிள் ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க. இது மாதிரிலாம் நடக்கும்னா அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்கன்னு நாரா சொல்லுவா. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சப்டைட்டில் போடணும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பேசுறாங்கன்னு சுத்தமாவே எனக்கு புரியலன்னு நிசாம் சொல்லுவான். ஆமாண்டா, எனக்கும் இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்றது சுத்தமாவே புரியலன்னு சாஃப்ரோலும் சொல்லிட்டு இருப்பான். நீங்க அங்கிளோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் கொடுக்குறேன்னு நாரா சொல்லுவான்.
வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குற மாதிரி போயிட்டு ஆமா இவங்க என்ன கேட்டாங்கன்னு நிசாம் கேட்பான். இப்போ இவங்க என்ன கேட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அங்கிளோட நம்பர் தான் இவங்க கேட்டாங்கன்னு சஃபல் சொல்லிட்டு இருப்பான். ஹியோனோட சிஸ்டர் சராவோட அப்பாவுக்கு கால் பண்ணிருப்பா. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுமா, நான் ஹியோனா என்னோட பையனா தான் நினைக்கிறேன், அவனுக்கு எதுவும் கெட்டது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்கன்னு அம்மா கேட்பாங்க. டேசல் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. ஓகே 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க. டேனியலுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு சொல்லுவாரு. என்ன டேனியலுக்கு ஃபீவர் வந்துருச்சா, ஒருவேளை இன்டர்நெட் வழியா 2 பேருக்கும் ஃபீவர் பரவிடுச்சோன்னு அம்மா கேட்பாங்க. எனக்கு என்னமோ 2 பேரோட சோலும் கனெக்ட் ஆகி இருக்குன்னு நினைக்கிறேன். சாராவோட ஃபீவர் குறைஞ்சிருச்சான்னு கேட்பாரு. இப்போ வரைக்கும் குறையில, நம்ம கிளினிக்கு கூட்டு போகலாமான்னு கேட்பாங்க. வேணா ஹியோனுக்கு ஓரளவுக்கு உடம்பு சரியானதும் டேசல் அவர் இங்க கூட்டுறாருன்னு சொல்லியிருக்கான்னு அப்பா சொல்லுவாங்க. அப்படியே எனக்கு நல்ல ஐடியாவை தான் தோணுது, நீங்க டீ குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஹியோன் சாப்பிடும்போது கூட ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பொறுமையா சாப்பிட்டு எதுக்காக நீ ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்க, நீ இப்படியே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது, இல்லனா நீ என் கூட கொரியாவுக்கு வர வேண்டியது இருக்கும். நான் சராவோட அப்பா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன், நீ அவ்வளோ மிஸ் பண்றதானே, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணு, உன்னை நீயே டார்ச்சர் பண்ணிக்காதன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் கிராமத்துல உள்ள சராவோட வீட்டுக்கு வந்துருவாங்க. டேனியல் என்ன மன்னிச்சிருப்பா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்காகவும் உங்களோட சிஸ்டருக்காகவும் நான் ஸ்பெஷலா சமைச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லான்ட்டி, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்காக வரல, அதோட உங்களுக்கு நான் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாரு. பரவாயில்லப்பா, நீ என்கிட்ட மன்னிப்பு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, டீயை குடிங்கன்னு சொல்லுவாங்க. சரவும் அப்பாவும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நான் பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு போகலான்ட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. அங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேப்பா. ஆமா, அந்த வில்லேஜ்ல உள்ள எல்லாரையுமே எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு. பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, என்னோட அப்பா ரொம்ப ஆசம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காரை பார்த்து ஷக் ஆயிட்டு இருப்பா. அப்பா இது டேனியலோட கார் தானேன்னு கேப்பா. ஆமா, போயிட்டு நீ ஹியோன் கிட்ட பேசு, பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழியை கண்டுபிடி, இப்ப நீ மெச்சூராகவும் ஸ்மார்ட்டாகவும் இருக்க, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வராம இருக்காது, அதை நம்ம எப்படி கடந்து வரோன்றதுதான் முக்கியமானது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாதான் பிரச்சனை சரியாகும், நீ போயிட்டு பேசுன்னு சொல்லுவாரு. சரா பதற ஆரம்பிச்சிருவா. நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு வீட்டுக்குள்ள வருவா. ஹியோனை பார்த்துக்கிட்டு இருப்பா. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.